என்னப்பா ரமேஷ், என் பொண்ணு காலேஜ்ல இருந்து வரும்போது தினமும் அழுதுகிட்டே வராப்பா. பஸ் பயணம் அவளுக்கு நரகமா இருக்குன்னு சொல்றா. ஏன்பா என்னாச்சு? கூட்ட நெரிசலா? கூட்டம் மட்டும் பிரச்சனை இல்லப்பா. அந்த கூட்டத்தை சாக்கா வச்சுக்கிட்டு சில ஆண்கள் பண்ற அக்கிரமம் தான் தாங்க முடியல. அப்பா, பஸ்ல கால் வைக்கவே இடம் இல்ல. இதுல வேணும்னே வந்து இடிக்கிறாங்க, உரசுறாங்க. சத்தம் போட்டா கூட்டம்னு சொல்லி தப்பிச்சிடுறாங்கன்னு என் பொண்ணு சொல்லும்போது பெத்த மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உண்மைதான் முருகன். என் மனைவியும் இதே தான் சொல்றாங்க. பீக் ஹவர்ல லேடி சீட்ல உட்கார்ந்திருந்தாலும் நின்னுட்டு இருக்க ஆண்கள் கூட்டத்துல வேணும்னே மேல சாயறது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நடத்துனர் பாவம், அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? கூட்டத்தை சமாளிக்கவே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு வேணும்பா. நம்ம சென்னை எம்டிசி பஸ்ல லேடி சீட் ஒரு பக்கம், ஜென்ஸ் சீட் ஒரு பக்கம்னு கலந்துருக்கு. நடுவுல நிக்கிற இடத்துல தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஆனா நான் போன வாரம் பெங்களூர் போயிருந்தேன். அங்க எம்டிசி பஸ்ல சிஸ்டமே வேற. அப்படியா? அங்க எப்படி? அங்க பஸ்ஸோட முன்பகுதி முழுவதும் பெண்கள் மட்டும்தான். டிரைவர் சீட்ல இருந்து பாதி பஸ் வரைக்கும் லேடிஸ் மட்டும் தான் ஏறணும், உட்காரணும், நிக்கணும். பின்பகுதி முழுவதும் ஆண்கள். ஆண்கள் தவறியும் முன்னாடி போக கூடாது. அட, இது நல்ல ஐடியாவா இருக்கே. அப்போ கூட்ட நெரிசல் இருந்தாலும் இடிக்கிறது உரசுறதுன்ற பேச்சுக்கே இடம் இருக்காதே. ஆமாம் ரமேஷ், பெண்கள் தைரியமா முன்னாடி ஏறலாம், இறங்கலாம். கண்டக்டருக்கும் டிக்கெட் கொடுக்க ஈஸியா இருக்கும். முன்னாடி போனா லேடிஸ், பின்னாடி போனா ஜென்ஸ்னு பிரிச்சுட்டா இந்த மாதிரி அத்துமீறல்கள் 90% குறைஞ்சிடும். கரெக்ட் முருகன். நம்ம ஊர்லயும் இந்த முறையை கொண்டு வரணும். பெண்கள் பாதுகாப்புன்னு சும்மா பேசுறதை விட இந்த மாதிரி நடைமுறை மாற்றங்கள் தான் முக்கியம். பெண்கள் நிம்மதியா மூச்சு விடவாவது முடியும். அரசாங்கம் இதை யோசிக்கணும்பா. நம்ம ஊர் பெண்களோட மானம், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இது. பெங்களூர்ல சாத்தியம்னா ஏன் நம்ம சென்னையில முடியாது? கண்டிப்பா முடியும். இதுக்காக நாம எல்லாரும் குரல் கொடுக்கணும். சரியா சொன்ன ரமேஷ். நம்ம வீட்டு பெண்கள் நிம்மதியா வீட்டுக்கு வந்து சேரணும். அதுதான் முக்கியம். இந்த ஐடியா உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இந்த விஷயம் அரசாங்கத்தோட கவனத்துக்கு போற வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சமூக விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.